நீங்க 2012ல இருந்து தொகையை வந்துட்டு அதிகமா பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆமா. எப்படி உங்களுடைய இந்த உங்களுடைய முதலீடு எப்படி வளர ஆரம்பிச்சது? இன்னைக்கு என் பொண்ணுடைய திருமணத்துக்கு நான் பிளான் பண்ண மாதிரி அந்த 2019 இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவளுடைய கல்யாணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் சார் எனக்கு கை கொடுத்தது. அது நம்ம வெளியில் வாங்கியிருந்தோன்னா வட்டி கட்டணும், அப்புறம் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ். நான் ஆரம்பித்ததே என்னுடைய 43வது வயசில் தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி மச் பேட். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன நினச்சேன் இதை முன்னாடியே துவங்கி இருந்தோன்னா. பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் எதுக்குங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் போடுறீங்க, தங்கம் வாங்கலாமே, கோல்டு வாங்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்டயும் சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? நான் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒன்றை தான் நான் இப்போ சொல்கிறேன். சொல்லுங்க. யூ மஸ்ட் பி அ டிசிப்ளின்டு இன்வெஸ்டர். விகடனின் லாபம் மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய காத்திருக்கும் அனைத்து முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுங்கிறது இன்றைக்கு எல்லோருமே தவிர்க்க முடியாத ஒரு முதலீடாக இருக்கிறது. இந்த முதலீட்டில் என்னென்ன சிறப்பம்சங்கள் என்ன வகையிலெல்லாம் நமக்கு அது நன்மைகள் செய்யுது, எந்தெந்த விஷயங்களெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்மளோடு இணைந்திருக்கிறார் கடலூரை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் கணேஷ் அவர்கள். கணேஷ் அவர்கள் கடலூர் தனியார் பள்ளியில் நீண்ட காலம் பணிபுரிந்தவர். கடந்த ஆண்டு தான் அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 2007 முதலீடு செய்ய ஆரம்பித்தவர் இன்றைக்கே இந்த முதலீட்டில் மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டில் இருக்கார். முக்கியமான விஷயத்தை அவரை பற்றி சொல்லணும்னா, மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டின் மூலமாகவே அவர் தன்னுடைய மகளுக்கே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அவர் அதில் முதலீட்டு செஞ்சு லாபம் பார்த்துருக்காரு. இன்னொரு பொண்ணுக்கான கல்யாண பணவை கூட மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கிடைக்கிற அளவுக்கு அவர் முதலீடு பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அனுபவங்கள் என்னென்ன விஷயங்களை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட பேச ஆரம்பிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் கணேஷ் சார். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்கள். என்னுடைய அனுபவத்தை கேட்குறதுக்கு நீங்கள் ஆவலாக இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் கடலூரை சேர்ந்தவன் சார். எங்கள் அப்பா அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் இருந்து தான் இருந்தார். வீட்டுக்கு 6 2 அக்கா 4 பேர். நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ நான் எங்கள் குடும்பத்தில் நான் கடைசியாக இருந்ததால் நான் ஒருத்தன் தான் சார் கிராஜுவேட் எங்கள் வீட்டில். மற்றவங்க எல்லாம் ஆசிரியர் துறையை தான் எல்லாருமே தேர்ந்தெடுத்தாங்க. நானும் ஆசிரியர் ஆனேன். அது எனக்கு பெருமைக்குரிய விஷயந்தான் சார். இந்த மிடில் கிளாஸ்ன்றதால நமக்கு குடும்பத்தில் அவரை சேமித்து வச்சு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் கட்டி வச்சுருந்தாரு. அதுவும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. சித்தப்பா எல்லாரும் சேர்ந்துருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க பிரித்து தனித்தனியாக கட்ட வேண்டியது எல்லாம் வந்தோம். எல்லாரும் கையில் நம்ம அந்த வீடு என்னுடைய அமௌண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடாக கட்ட ஆரம்பித்தோம். பழங்காலத்திலேருந்தே நம்ம அப்பாவின் மூலயமா நமக்கு அனுபவங்கள், அவங்களுடைய கற்பித்தல் எப்படின்னா, இந்த மாதிரியாக போஸ்ட் ஆஃபீஸு இல்லை பேங்க்கில் தான் நம்ம முதலீடு பண்ணணும், இந்த மாதிரியான முதலீடுகளை பார்த்து செய்யணும், நம்ம இந்த மாதிரி பங்குத்துறைக்கோ அதுக்கோ போயிடக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டுன்றதே ஒரு கேம்பிளிங் மாதிரி இப்படியே நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டாங்க சார். அதனால ஒரு பயம், அதனால எதுவுமே நம்ம அந்த சைடே போனதில்லை. என்னுடைய கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் இதுவும் ஒரு நல்ல துறையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக காலம் போயிட்டுருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன், அது முடியாது. யாரும் ஒத்துழைப்பும் இல்லை. நம்மளும் மீகர் சேலரி. நமக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் 900 950 தான் சேலரி கிடைக்கும். அதில் ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டுறது, இல்லை பேங்க்கில் ஒரு 1000 ரூபாய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க சார், எடுத்துன்னு போயிட்டு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எங்கள் சித்தப்பா எங்கள் அம்பத்தூரில் இருந்தார் சார். நான் சென்னையிலையும் ஒர்க் பண்ணப்போ அவர் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் இருக்குப்பா, அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறாங்க, அது ஒரு 2% 3% இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் சார். அதுலேயே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மாதிரி 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மாதிரி நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்தது. ஜனங்களெல்லாம் ஒரு 3% வரைக்கும் தரோம், மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு 3% கொடுக்குற மாதிரி. அவங்க அப்போ இயர்லி 36% வரும் சார். அவங்க அந்த மோகத்தில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளும் என்னடா இது எப்படி அவங்களால 36 3 வருஷத்தில் போட்ட அத்தலையே அவன் திருப்பி கொடுத்துடணும், அதுக்கப்புறம் எப்படி தர முடியுன்ற ஒரு டவுட்டு தான் சார். அதெல்லாம் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கும் தெரியும்.
தெரியும், நாட்டிலே நடப்பில் என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். அதுலேயே இவங்க வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை விட்டுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் மட்டும்தான் தான் இருந்தோம். இதுக்கப்புறம் ஒரு இப்படி போக போக ஆண்டுகள் போக போக நம்ம ஒரு 43வது வயசில் 43வது வயசு 42 முடிஞ்சு 43ல் 2007 முதல்ல எங்கள் சித்தப்பா அம்பத்தூர் மூலிமா அங்கே வெங்கடேசன் ஒரு ஏஆர்என் கோடு வாங்கின ஒரு ஏஜென்ட் இருந்தார் சார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் இருந்தார். அவருக்கு அட்வைசராக இருந்தார். நீ வாப்பா கடலூரில் இருந்தேன்னாரு. அப்போ என் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு அங்கே அப்போ திருவண்ணாமலையில் வேலை செஞ்சேன். அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து அப்போ ஒரு யூடிஐ ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம தனியாரில் வேலை செய்கிறோம், நமக்கு வந்து அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சொல்யூஷன்ஸ் என்னன்றதுக்காக இது ஒன்று போட்டு வையே, நீ ஒரு 10,000 வருஷத்துக்கு ஒரு 10,000 சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 10,000 மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோ, வருஷம் நீ வந்து போடணும்னு சொல்லிட்டு அப்படியாக ஒரு நம்ம வந்து அதில் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அந்த வங்கி டெபாசிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியிலேருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்தீங்க. அந்த அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போட்டுட்டு இருந்தோம். சரி, அது 100 ரூபா தானே போடுறோம். சரி, இது வருஷத்துக்கு 10,000 சொல்லிட்டு ஒரு செக்கை இது கொடுத்து போட்டோம். அது ஒரு 3 வருஷம் கண்டினியூ பண்ணோம் சார். 3 வருஷம் நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மட்டுமே போதுமானதாக இருக்குமா? நமக்கு வந்து ஃபியூச்சர் பிளானிங்கில் நம்ம இந்த ஒரு 10,000 மட்டும் கட்டிட்டு வந்தால் போதுமான்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் சார். அப்போ வந்து உங்கள் விகடன் கூட நம்ம இந்த மாதிரி நாணய விகடன் அப்படின்ற ஒன்று இருக்குது, அந்த மேகசின்லாம் படித்தேன். அதுக்கு பிறகு இதுக்கு நிறைய பேர் ஏஜென்ட்ஷிப் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு நிறுவனம் சார், அங்கே ஒரு மேனேஜர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னுடைய நம்பர் நான் அந்த போட்டிருக்கேன் இல்லையா, நம்ம கேவைசி ஆகி தானே வந்திருக்கேன். அப்போ கேட்டது பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு வாங்கி தான் இதை கேவைசி பண்ணி கொண்டாங்க. அதில் எப்படி நம்பர், அது மொபைல் நம்பர் கொடுக்கணும்ல, அவரே கான்டாக்ட் பண்ணி என்னை கேட்டார். என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இன்னும் நிறைய போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, 150 ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது, நீங்கள் யூடிஐ மட்டும் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வாங்க சார் நேரில். நான் போனேன். அவர் நிறைய நியூ ஃபண்ட் ஆஃபர்லாம் சொன்னார் சார், நியூ ஃபண்ட் ஆஃபர்லாம் பண்ணுங்கன்னு. அப்புறம் ஒரு டைரக்ட் ஷேரில் கூட நீங்கள் பண்ணலாமேன்னு சொன்னார் சார். ஆனால் என்னுடைய நாலேஜ் அட் ப்ரெசென்ட் வரைக்கும் டைரக்ட் ஷேர்ன்றது ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஆசிரியராக இருந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்க்குறதுக்கே நமக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வரணும்னு நினைப்பேன். எதுவுமே பர்ஃபெக்ஷன் தான் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இதை பர்ஃபெக்டாக பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னென்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற அந்த ஃபண்ட் மேனேஜர் அதை பார்த்துக்குவார். அது எப்போ விற்கணும் எப்போ வாங்கணுன்றது அவர் பார்த்துக்குவார். உனக்கு வந்து பேர்டன் கம்மியாக போயிடும். அப்போ நீ வந்து அவரை டிபெண்ட் பண்ணி பண்ணலான்ற நாலேஜெலாம் அவர் கொடுத்தாரு சார். அதுக்கப்புறம் நியூ ஃபண்ட் ஆஃபர்லாம் எடுத்தேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு அந்த ஃபண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைவ் ஆகலை. அவர் கோல்டு சேவிங் ஃபண்ட் எடுக்கலான்னாங்க, அதுவும் கொஞ்சம் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. மக்கள் வந்து நிறைய பேர் அதில் வந்தால் தானே நமக்கு ஒரு இது கிடைக்கும். அப்படின்ற ஒரு இதை எடுக்கும்போது சில விஷயங்கள்லாம் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நல்லா எதுலையும் லாஸ் இல்லை சார், எதுலேயுமே லாஸ் கிடையாது. சரி, இதை விட பெட்டர் பர்ஃபார்மிங் பண்ணிட்டு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு தான் எப்போ போய் உட்காந்தாலும் நல்லா பெட்டர் பர்ஃபார்மிங், ஹையஸ்ட் ஈல்டு கிடைக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா சார்? ஹையஸ்ட் ஈல்டு கிடைக்கணும், அதுதான் நம்ம மோட்டோவாக இருந்தது. ஏன்னா ஃப்யூச்சர் நமக்கு வந்து ரொம்ப எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் எப்படி மீட் அவுட் பண்ணணும், அன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி மீட் அவுட் பண்ணணுன்றதுக்காக சொல்லும்போது எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிது சார். அப்புறம் வேரியஸ் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோஸில் போய் ரிலையன்ஸ் குரோத் ஃபண்டை பற்றி கேட்கும்போது 400% வளர்ச்சி அடைஞ்சிருந்தது சார். அதெல்லாம் பார்த்துட்டு குவைட் அலார்மிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபர்தர் லைஃப்பில் வந்து இதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் சார். நீங்கள் அந்த முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த முடிவு பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு எப்படி? அதுக்கு பிறகு வந்து ஒரு மாதத்துக்கு என்னுடைய லெவலில் வந்து நமக்கு அப்போ வந்து ஒரு 15,000 தான் சம்பளம் ஸ்கூல் லெவலில் கிடைக்கும். எந்த வருஷம் அது? அது வந்து 2012 சார். சரி, 15,000 17,000 தான் சம்பளம். பிஎஃப்லாம் போக மீதி 15,000 தான் சார் நமக்கு கிடைக்கும். ஓகே, அந்த 15,000 நம்ம வந்து ஒரு 10% பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா 1,500 தான் வரும். அது போகாதுன்றதுக்காக நான் ஒரு 5,000 ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். அவங்களது சேலரியையும் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 2-3,000 போட்டு ஒரு 9,000 வரைக்கும் நான் வந்து இந்த 10% சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அந்த முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் இல்லையா, அதுல இருந்து வந்தது இல்லையா? அதான் சார். எப்படின்னா நான் வந்து சார் அந்த ஒரு இங்கே ராய்பேட்டைக்கு போகும்போது அங்கே ஒரு பெனிஃபிட் ஃபண்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ உள்ள சாதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு போகிறேன். இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி எல்லாம் மஷ்ரூம் இருந்தது. அப்போ
பெருகி வரும்போது உள்ளே போகும்போது அவங்க ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க சார் உள்ள, உங்கள் முதல் செலவே சேமிப்பாக இருக்கட்டும். அதாவது ஒரு உங்களுக்கு புரியும், இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா மற்றவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக. எனக்கு முதல்ல கொஞ்சம் புரியல, என்னது முதல் செலவே சேமிப்பாக இருக்கட்டும்னா என்னன்னா, 100 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வருமானம் 100ன்னா 90 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, 10 ரூபாய் சேமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. 90 ரூபா முதல்ல செலவு பண்ணக்கூடாது, 10 ரூபா முதல்ல சேமிப்பில் போட்டுட்டு அப்புறம் செலவு பண்ணணுன்றதான் சார் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம சேமிப்புன்றதை முதல்ல எடுத்து வச்சுட்டு, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்தீங்கன்னா சிப் டேட்டு கொடுத்துருப்போம், 5ஆம் தேதி 10ஆம் தேதின்னு. அந்த எந்த தேதி கொடுக்குறோமோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதில் பணம் இருக்கா பேங்க்கில், அது பவுன்ஸ் ஆகாமல் இருக்குது, நம்ம இன்டெகிரிட்டி போய்டும். நம்ம ஏன்னா நம்ம சேமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீ சொன்ன டேட்டில் பணம் இல்லை அப்படி பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு செக் பவுன்ஸ் ஆகும்போது நம்முடைய இன்டெகிரிட்டி நம்ம இன்டெகிரிட்டி போகும், முதலீட்டுக்கான வாய்ப்பும் போகும். அதில் இன்னொன்று என்னென்னா, அதில் எங்கள் அட்வைசர் சொல்லுவார், வெங்கட்ராமன், இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் தான் எனக்கு டெக்னாலஜி எல்லாமே சொல்லி கொடுத்தாருங்க. அவர் சொல்லுவார், டிசிப்ளின்டு இன்வெஸ்டராக இருக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் வங்கிகளில் சேமிப்பு திட்டங்கள், இதில் இருந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரலாங்கிறப்ப எப்படி உங்கள் முதலீட்டை அதிகமாக்குனீங்க? அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்டே எனக்கு வந்து இந்த போஸ்டல் ஆர்டியில் ஒரு சின்ன இது இருக்குது சார். அதில் என்ன என் மனசை பாதித்தது எப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு போடுறேன்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டு மாதம் 500 ரூபா போடுறேன் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு கட்டிட்டு 3 வருஷம் கட்டிவிடுவேன் சார், 36 மாதம் கட்டிட்டேன். அப்போ திரிய தேவைகள் சிலது இருக்கும் சார். அந்த திரிய தேவைகள் ஒரு 5000 வேணும், 10,000 வேணும். நம்ம தான் வந்து 36 மாதம் கட்டியிருக்கோமே, நம்ம மட்டுமே 18,000 இருக்கே, 500 ரூபாய் கட்டினா 18,000 இருக்கே, ஒரு சிம்பிள் கால்குலேட், அதுக்கு வட்டியோட இருக்கும். நம்ம ஏதோ கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கலான்னு போயிட்டு கேட்டால், நீங்கள் அதெல்லாம் ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல்லாம் இதில் பாசிபிலிட்டி இல்லை சார். நீங்கள் 5 வருஷம் கட்டி தான் மொத்தமாக எடுத்துக்கணும். நீங்கள் 3 வருஷத்தில் எடுக்கிறதா இருந்தால் உங்கள் பணம் அப்படியே திருப்பி வாங்கிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன டேர்ம்ஸுக்கு நீங்கள் ஓவர் ரூல் பண்ணிட்டதால, நீங்கள் 5 வருஷம் கட்டுறேன்னு சொல்லிட்டு 3 வருஷத்துலேயே பணத்தை கேட்கறதால உங்களுக்கு ஒரு பெனல்ட்டி வேற வரும். உங்களுடைய பிரின்சிபல்லே அதை எடுத்துகிட்டு தான் கொடுப்போம். அது என்ன, ஏதோ ஒரு மீக்கிற அமௌண்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அது 100 ரூபாவாக இருந்தால் கூட சரி, 50 ரூபாவாக இருந்தாலும் சரி, அந்த பெனல்ட்டியும் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் நான் கட்டின பணத்தை மட்டும் அதுலேயும் கம்மியாக வாங்கிட்டு வரதை பற்றி யோசிச்சேன் சார். அப்போ சரி, இது மியூச்சுவல் ஃபண்ட் எப்படின்றது நம்ம அட்வைசரை கேட்கும்போது, சார் நீங்கள் 1 வருஷம் கட்டிடணும், அப்போ எக்ஸிட் லோடு வராது. 1 வருஷத்துக்குள்ளார ஒரு கட்டின பணத்தை 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு இருந்தால், அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடு வராது. கரெக்ட். அது எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அப்போ நான் 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணேன், அதில் ஒரு சிறிய தொகை 18,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 5,000 எடுக்கணும்னு சொல்லும்போது எனக்கு எக்ஸிட் லோடும் வராது, இன்ட்ரெஸ்ட் அதுக்குரிய ப்ராஃபிட்டும் அங்கே புக்காக போகுது. அதே மாதிரி அதில் நான் எடுத்த தொகைக்கு போக மீதி உள்ள அந்த 13,000 ரூபாய்க்கும் பெனிஃபிட்ஸ் பின்னாடி என்ஜாய் பண்ண போகிறேன், வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு இதுதானே சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு தான் சார். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பண்ணணும். ஏன்னா நம்ம செலவுகள் இருக்கிறது, அதை வந்து நம்ம சேலரியில் வந்து ஒரு 30% வரைக்கும் போகும். அவங்க 15ஆவது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு 15% சேவிங் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு 15% கூட போவோம். அதே மாதிரி ஒய்ஃபினுடைய சேலரிலையும் அவங்களுக்கும் தனியாக கேவிசி அப்பயே ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு தடவை கேவிசி ஆரம்பிச்சுட்டா போதும் சார், உங்களுக்கு வந்து இப்போ அது எந்த இந்த 150 ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது அது வந்து உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்கிறத விட அட்வைசருடைய இது எடுத்துக்கிட்டு, அது ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணால் இப்போ நாணயம் விகடன் மாதிரி பத்திரிகைகளை படிச்சிங்கன்னா அந்த மேகசினில் அதனுடைய ஃபாஸ்ட் ட்ராக் என்னன்னு சொல்கிறாங்க. பட் ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வில் நாட் பி ரிப்பீட்டட் இன் ஃபியூச்சர் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலேயும் வரலாம், அது கம்மியாகவும் வரலாம். அப்போ அந்த நாலேஜை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம நாணய விகடன் மேலே மேகசின்ஸ் இருக்குது, அட்வைசருடைய அட்வைஸ் இருக்குது. அவங்க ப்ராப்பராக ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்ன்றதுக்கு, அதாவது சார் 1 வருஷத்துக்குள்ளார ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளார உங்கள் செலவினங்கள் என்ன, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ளார, அது மீடியம் டேர்ம். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 5 வருஷம் நீங்கள் சேமிப்பு பண்ணாங்கன்னா இருக்கிற பணத்தை வச்சே வீடு வாங்கிடலாம் சார். அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் இது பண்ணீங்கன்னா, அதுக்கு பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா
நீங்க 5 வருஷத்துல அதுக்கேற்ற அமௌண்ட் சைஸபிள் அமௌண்ட் வந்திருக்கும், நீங்க பெரிய வீடையே வாங்கிடலாம். இது மீடியம் டேர்ம். லாங் டேர்ம்னு சொன்னா இப்ப பொண்ணு கல்யாணம், நான் குழந்தை பிறக்கும் போதே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க சார், இன்னைக்கு கண்டிப்பா நான் ஒரு கோடீஸ்வரனா இருந்திருப்பேன். இன்னைக்கு நீங்க பேட்டி எடுக்கிறீங்க, நான் கோடீஸ்வரனா தான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருப்பேன். நான் ஆரம்பிச்சதே என்னுடைய 43வது வயசுல தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி மச் பேட். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன நினைச்சு இதை முன்னாடியே துவங்கி இருந்தோம்னா நம்ம அந்த இன்னும் நல்ல 95ல இருந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வந்திருக்குன்றாங்க. அப்ப நான் 95ல இருந்து ஆரம்பிச்சிருந்தா இன்னும் ஒரு பெனிஃபிட். இதனால இப்போ வந்து நமக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இதுதான் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க 2012ல இருந்து தொகையை வந்துட்டு அதிகமா பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆமா. எப்படி உங்களுடைய இந்த உங்களுடைய முதலீடு எப்படி வளர ஆரம்பிச்சது சார்? அது வந்து ஒண்டர்ஃபுல்லா வளர்ந்தது. நான் இப்போ உங்களுக்கு வீடியோ சொல்றீங்கன்றதுக்காக நான் சொல்றது இல்லை சார். அந்த யூடிஐ ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் ஃபண்டு இன்னைக்கு தேதியில் 150% வளர்ந்துருக்கு சார். அந்த ஒரு ஃபண்டு அந்த மாதிரி 150 வளர்ந்துருச்சுன்னு எல்லா ஃபண்டையும் சொல்லிட முடியாது சார். ஒரு ஆவரேஜாக சிலது 25%, இல்லை 30%, சிலது குறைஞ்சபட்சம் ஒரு 15% சார். நாம் கலவு கீழே பேசும்போது 1.25 வட்டி வரும் சார். அந்த 1.25 வட்டிக்கு கண்டிப்பாக ஐ கேன் அஷ்யூர் தட் 1.25 வட்டிக்கு குறைவு இல்லாமல் நம்ம ஒரு 7 வருஷம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து வச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது எடுக்காம வச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 15% இருந்தது அஷ்யூர் பண்ணி கொடுக்கலாம் சார். இல்ல இது வந்து உத்தரவாதம்னு சொல்ல முடியாது, உங்களுடைய அனுபவம் அப்படி இருக்கு. ஃபியூச்சர்ல இதே மாதிரி கொஞ்சம் கூட குறைக்கலாம். அது 25% கூட வரலாம். அதே நேரத்துல 10% வரலாம். அப்படி பார்த்து 12% இல்ல 10% வந்தாலும் பேங்க் விட கூட தானே சார் வருது. கரெக்ட். பேங்க் விட கூட அப்படியே 9% வந்தாலும் 6% தான் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் கொடுக்குறான். 6ல இருந்து 7% ஆர்டிக்கு அதை விட கம்மியா தான் சார் தரான். ஆர்டி இப்ப பிக்ஸட் டெபாசிட்டை விட ஆர்டிக்கு இன்னும் கம்மியா தான் தரான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து நான் என்னுடைய பொண்ணு, பெரிய பொண்ணு BE முடிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு 2019ல வந்தேன் சார். அவளுடைய திருமணத்துக்கு நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு என் பொண்ணுடைய திருமணத்துக்கு நான் பிளான் பண்ண மாதிரி அந்த 2019ல இந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவளுடைய கல்யாணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் சார் எனக்கு கை கொடுத்தது. அதில் இருந்த பணத்தை எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே, மொத்தத்தையும் எடுக்கலாம். எவ்வளோ எனக்கு அந்த கல்யாணத்துக்கு ஒரு 5-6 லட்சம் ஷார்ட்டேஜ் வந்தது. அந்த 6 லட்சத்தை மட்டும் எடுத்தேன் சார். அது நம்ம வெளியில் வாங்கியிருந்தோன்னா வட்டி கட்டணும். அப்புறம் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸை யார்கிட்டயே போயிட்டு வாங்கினோன்னாலும் அதில் எதையோ சிக்கலில் சிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பாடனாக இருந்திருக்கும். நம்ம பணமே இருக்குது, கேபிட்டல் அப்ரிசியேஷனோட நல்ல ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணது அந்த ஒரு தொகைக்கு 3 லட்சத்துக்கு 6 லட்சமாக கூட வந்திருக்கு. இல்லை 5 லட்சத்துக்கு 6 லட்சமாக வந்திருக்குன்னா 1 லட்ச ரூபா கூட தான். வெளியில வெட்டி கட்டுறதுக்கு நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்ணணும். கல்யாணம் இந்த நேரத்துல ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுல எதுக்குங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் போடுறீங்க, தங்கம் வாங்கலாமே, கோல்டு வாங்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்டயும் சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு. அப்படின்னா என்ன, பெண்களுடைய மனம் வந்து அந்த தங்கத்தில் எந்த ஒரு பெண்ணுமே வந்து இப்போ தங்கத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாத, விருப்பம் இல்லாத இருக்காங்க. அதில் என்னுடைய மனைவியும் மக்களும் என்னுடைய பெண்களும் பெண் பிள்ளைகளும் இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக இதை எங்களை தங்கமாக வாங்கலாமேன்னு அதுக்கும் நம்ம அட்வைசர் சொன்னார் சார். இன்னைக்கு தங்கம் வாங்குறீங்க, இன்னும் ஒரு 3 வருஷத்தில் உங்களுக்கு தங்கம் விலை ஏறி இருக்கு அப்படின்னா இதில் போட்ட பணத்தை வச்சே நீங்கள் 5 வருஷத்தில் அது அப்ரிசியேஷன் வந்துருது இல்லையா. கோல்டு ETF ஃபண்ட், கோல்டு ETF ஃபண்ட் இருக்கு. அது போல கோல்டு சேவிங் ஃபண்ட் இருக்கு. நீங்க வந்து பேப்பரா தான் வச்சிட்டு இருக்கீங்க. பிசிக்கல் கோல்டுன்ற இந்த ரிஸ்க் நான் சொல்றது உங்களுக்கு எப்படி ரிஸ்க்னா என்னன்னா, பிசிக்கல் கோல்டு நம்ம கையில வச்சிட்டு இருக்கிறதுன்றது எப்பயுமே ரிஸ்க் தான், உயிருக்கு ஆபத்து தானே சார். அப்படி பார்க்கும்போது நம்ம பேப்பரா வச்சுக்கோங்க, கோல்டு சேவிங் ஃபண்டா எடுத்துக்கோங்க. அது வந்து அதுவும் டெவலப் ஆக போகுது. இந்த கோல்டு எவ்வளவு ETF ஃபண்ட் இல்ல கோல்டு எவ்வளவு ரைஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலா வந்துடும். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நீங்க இதை விட இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து 85% 65 to 85% ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போற மாதிரி இருக்கிற ஃபண்ட், டைவர்சிஃபைடு ஃபண்டுக்கு போய் அதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் இப்போ மிட் கேப் ஃபண்ட் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது சார். 60%. ஸ்மால் கேவிங் ஃபண்ட் எல்லாம், ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். மிட் கேப் அதே மாதிரி, லார்ஜ் கேப் ஓரளவுக்கு ஈவனா போயிட்டு இருக்கு. சரி, நான் இந்த நேரத்தில் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நல்லா முதலீடு பண்ணி நல்லா இது பண்ண வச்சுட்டீங்க, அதை கத்துக்கிட்டீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள நிறைய பேரை வந்து இந்த முதலீடுல கொண்டு வந்திருக்கீங்களா?
கொண்டு வந்திருக்கோம் சார். எப்படி சொல்லுங்க அதை? அது வந்து சார் நம்ம என்னுடைய அண்ணன் 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பிளைண்டு சார். ஓகே. அவருக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஏதோ ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அது அவருக்கு போதுமான, நாம தான் இருந்து பார்த்துக்கிறோம், நம்ம கூட பிறந்தவரை நம்ம பார்த்துக்கிறோம். இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கிறத விட அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் தான் சார். உனக்கே இவ்வளோ பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறான்னு சொன்னால் அது ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே. அந்த 1500 ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சு ஒரு 3 லட்சமா நாங்கள் அவருக்கு 15-20 வருஷமா கொடுக்குறாங்க சார் கவர்மெண்ட்ல. அந்த பணம் ஒரு 3 லட்சம் இருந்தது, போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ல போட்டு வச்சிருந்தோம். அதை வந்து நான் உங்களுக்கு புரிய வச்சேன் அவருக்கு, இந்த மாரி இருக்கு, உனக்கு வந்து மீகர் இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கிட்டு இருக்கீங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணா ஸ்வாப்ல எடுத்துக்கலாம், 3 lakhs போட்டீங்கன்னா 1% வரைக்கும் 3000 கூட மாத்து. ஆனா அங்க கிடைக்காது, அங்க 3000 நீங்க எடுக்க முடியாது, கொடுக்க மாட்டான் அவன். 2000 கொடுக்கறதே அதிகம், 3 லட்சத்துக்கு 2000 கொடுக்கறதே அதிகம். இங்க வந்து 3000 வரைக்கும் எடுத்துக்கலாம். வேணா 3000 வேணாம், 2.5 கூட போடுங்க, 2500 ரூபாய் எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டா இதுல ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அப்ரிசியேஷனும் இருக்கு, அப்ரிசியேஷன் இருக்கு. கூடுதலா ஏதாவது நீ ஒரு 5000 10,000 வருதுனாலும் அதுலயே போட்டு வச்சாலும் நமக்கு பின்னாடி அது அப்ரிசியேஷன் கிடைக்கும். அப்படியெல்லாம் சொல்லி அவருக்கு நாலேஜ், பெரியவருக்கு, பெரிய அண்ணனுக்கு, சின்னவருக்கும் சொல்லி அவருக்கு இன்கம் சோர்ஸ் இல்லை, அதனால இருக்கிற பணத்தை இதில் டைவெர்ட் பண்ணி இது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து மந்த்லி வாங்கிட்டு இருக்காங்க சார். அக்கௌண்ட்ல வந்து வந்துட்டு அவங்க போய் வாங்குறதெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க கவர்மெண்ட்ல கொடுக்கறத கூட அவர் போய் வருதான்னு பார்க்கணும், அதுக்குன்னு சோசியல் ஒர்க்கர்ஸ் வச்சிருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கு வந்து போடுறாங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட எடுத்துட்டு வந்து தர்றாங்க. மேபி அது கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் எப்படியோ அதுபடி தராங்க, நான் யாரையும் குறை சொல்ல. ஆனா இது வந்து யாரையுமே கேட்க வேணாம், அந்த டேட்ல வந்து அவர் பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்து வந்துருது, அவர் பணம் அவர் பேங்க்ல இருக்கு, எப்ப வேணா அவர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொருத்தர், அந்த இன்னொரு பிரதர்ல ஒருத்தர் கவர்மெண்ட்ல இருந்து செகண்ட் கிரேட் டீச்சரா அந்த ரிட்டையர் ஆனாங்க. அவருக்கு ஒரு அமௌண்ட் 42 lakhs வரைக்கும் ஃபைனல் செட்டில்மெண்ட், டெர்மினல் பெனிஃபிட்ஸ் கிடைச்சது சார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு 17 lakhs வரைக்கும் கடன்கள், அந்த வீடு வாங்க போறேன் அப்படின்னு எல்லாம் முடிச்சார், வீட்டு கடன் எல்லாத்தையும் முடிச்சார். இந்த 26 என்ன பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நம்ம வெங்கட்ராமன் கிட்ட கூட்டு போனேன். அவர் ஏற்கனவே சிப்பு பண்ணிட்டு இருக்காரு, அண்ணனும் பண்றாரு, அண்ணன் பையன் பேர்லயும் வேலைக்கு போறவன் அவனும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதை போனவனே இதை 5 ஃபண்டுல பிரிச்சு அந்த 26 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு சார். இது வந்து ஒரு எல்லாம் என்ன நீங்க போயிட்டு அதுல என்ன சார், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு தானே, நாலேஜ் எடுத்துக்கிட்டு தானே நம்ம பண்றோம். we acquired the knowledge and we know we got a very good advisor. அந்த அட்வைசர் கிடைக்கிறத வச்சு தான் இருக்கு. அவர் பிரிச்சு போட்டார் சார். இப்போ நான் சொன்னா குவைட் அலாமிங்கா இருக்கும். அந்த 26 lakhs இந்த ஒரு 8 மாதங்கள் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளாரன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. 8 மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. இன்னைக்கு ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்துல அது 37 லட்சமா இருக்கு சார். 26 லட்சம் வந்து 37 லட்சமா இருக்கு. இது குறைஞ்சாலும் குறையலாம். இப்ப வந்து மார்க்கெட் டவுன் ஆகும்போது அது டவுன் ஆகும். அப்புறம் சந்தையினுடைய மதிப்பு மேல போகும்போது புல் மார்க்கெட்ன்றான், மேல போகும்போது இது இன்னும் 40 lakhs ஆகலாம், இல்ல 45 ஆகலாம், இல்ல டபுளா கூட 52 lakhs வரைக்கும் போகலாம். சரி, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இப்ப 25 நபர்கள் இருக்காங்க. சரி, 25 பேர், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து 25 பேர் சொல்றாங்க. குறிப்பிட்டு இந்த எங்க பிரதேஷோட சேர்த்து நாங்க 6 பேர், என் ஒய்ஃப் 2 பொண்ணுங்க, 6 2 8 ஆச்சுங்களா. அது இல்லாம எங்களுடைய தங்கச்சி பொண்ணுங்க 2, எங்க அண்ணன் பொண்ணுங்க, அண்ணனை சொல்லிட்டேன், அண்ணன் பொண்ணுங்க 2 பேர், அண்ணன் பொண்ணுடைய 2 மாப்பிள்ளைங்க. அந்த குழந்தைங்களுக்கு சில்ட்ரன் கிஃப்ட் ஃபண்டுன்னு இருக்கு சார். அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப பெரிய ஒரு 5 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள ரேஞ்சில தான் இருக்காங்க இந்த குழந்தைங்க. அண்ணனுக்கு 2 பேரன், ஒரு பேரன் ஒரு பையன், 2 பொண்ணுங்களுக்கு இருக்காங்க. அப்ப மொத்தம் அந்த 4 குழந்தைங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுல? சில்ட்ரன் கிஃப்ட் ஃபண்ட்ல, HDFC அல்லது அந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப், இந்த மாதிரியான ஃபண்ட். இதை விட ஈடல் விஷன் நிறைய ஃபண்ட் ஹவுஸ் தான் 150 இருக்கு. அது எது பெட்டர் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் அப்படின்றத அட்வைசர் நமக்கு அட்வைஸ் பண்றாரு. அதை எடுத்துக்கிட்டு அந்த அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபண்டை எடுத்து கொண்டும்போது இன்வெஸ்டர் வந்து பேரண்ட் தான், ஃபாதர் நேச்சுரல் கார்டியன் போடுறாங்க இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ்ல, அந்த மாதிரி அவங்க அப்பாவோ அம்மாவோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போகுது. அட் ஏஜ் ஆஃப் 18 அவங்க 18 இயர்ஸ் மெச்சூர் ஆகும்போது, அவங்க மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்டுக்கே மாற்றி தான் அதை எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து இது வந்து ஃபியூச்சர்ல அதனுடைய அலார்மிங்கா இருக்கும். அவங்க வந்து ஒரு அன்னைக்கு தேதியில இவங்க இன்வெஸ்ட் பண்றதை பொறுத்து ஒரு 50 lakhs ஒரு மேபி சொல்றேன், அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வரும். 5000 பண்ணா அதுக்கு ஏற்றது வரும், 10,000 பண்ணா அதுக்கு மேல. என்னுடைய மாப்பிள்ளை பொண்ணு
பொண்ணு இல்லாமல் அந்த பேரன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இது பண்ணி மந்த்லி 5,000 என் மாப்பிள்ளை கட்டுறான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 மெம்பர்ஸ் ஃப்ரம் சில்ட்ரன் டு அடல்ட் எல்லாருமே வந்து பண்றாங்க. உங்க நண்பர்களுக்கு கூட நீங்க இதை வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்களா? ஆமாம் சார், கரெக்ட். நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி கொஞ்சம் பயம்தான் சார், பயம்தான். நம்ம வந்து என்ன ஆகுமோ எல்லாருக்கும் உள்ளதான். நான் சின்ன வயசில் நான் ஐ ஹவ் brought up லைக் தட். என்னை எப்படி வளர்க்கும் போது எத்தனாலும் அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த நாலேஜ் எடுக்கிற வரைக்கும் கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன என்னோட கூட வேலை செய்கிற ஒரு 4-5 டீச்சர்ஸு, அதில் அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் விழுப்புரம், கடலூர், பண்ருட்டி, கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி இருக்கிற லெவல் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்ககிட்ட சொன்னோம், இந்த மாதிரி நானும் அதே மாதிரி பண்ணுறேன், எனக்கும் அது மாதிரி பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் எ ஹியூஜ் சைசபிள் அமௌண்ட் டிபெண்டிங் அப்பான் யுவர் அமௌண்ட் இன்வெஸ்ட். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதை வச்சு தானே சார், நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை வச்சு தானே மரம் வரும். அந்த மாதிரி அப்புறம் அப்படி மரமாக வந்த பிறகு நீங்கள் வந்து காய்களை மட்டும் கனிகளை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல பெரிய விருட்சமாக போகுது. நான் மரத்தையே வெட்டுறேன்னா வெட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும்ன்றத நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது, ஒரு அட்வைசர் மூலியமா தான் பண்ணணும். வாங்கன்னு நம்ம வெங்கட்ராமன் இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். அவங்ககிட்ட அட்வைஸ் எடுத்தார். அவரும் ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணால் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இவர் அட்வைஸ் கொடுத்து அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே தேர் ஆல் வெல் ஆஃப், தேர் வெல் வெரி ஹாப்பி. அவங்கெல்லாம் சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்களை எடுத்துகிட்டு போய் விட்டீங்கன்னு ஒரு 15 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார். அந்த மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பண்ருட்டி, திருவண்ணாமலை இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இப்போ இதுவரைக்கும் பண்ணாதவங்களுக்கு நீங்க இந்த முதலீட்டுல பண்றதுக்கு என்ன யோசனைகளை சொல்றீங்க? இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டுன்றது நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் தான் சார் சொல்லணும். நான் பொதுவாக சொல்றதே எல்லா இடத்தையும் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு எளிமையான வழிமுறை. ஒரு அட்வைசர்கிட்ட போயிட்டு ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, அதோட ஒரு செக் லீஃப் முதல்ல மட்டும் செக்கு கொடுத்தா போதும் சார். அது நாங்கள்லாம் வந்து முதல்ல 2007 இன்வெஸ்ட் பண்ணும்போது 36 மாதம் நான் போடுறேன்னா 36 செக்கு கொடுக்கணும் சார். ஓகே, பேங்க்லேயே வந்து அடுத்த செக் லீஃப்லேயே சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள், உங்களுக்கு செக் லீஃப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்ட். அந்த மாதிரியெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு செக்கு தான், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எளிமையான முறையில் ஆன்லைனில் இசிஎஸ்ல ஆட்டோ டெபிட்டில் உங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரியான எளிமை ஆயிடுச்சு. அவ்வளவு எளிமையாயிடுச்சு, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இந்த பேட்டிக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி. நன்றி சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.